ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்ட வந்துட்டு நம்ம கமருதீன் சொல்லியிருப்பார், என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத, நான் உங்கள் கேமை என்கிட்ட காமிக்காத, இதுக்கு தான் நான் தனியாக விளாட்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு போயிருப்பார்ல. இப்போ வந்து விஜய் பார்வதியோட டேர்னு கமருதீனை வச்சு செய்கிறாங்க. ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டாங்க, அவரால் எதுவுமே பேச முடியல. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வந்துட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, காலையில் வந்து மைக்கை மாட்டாமல் அவங்க வந்து ரன்னிங் பண்ணிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் கூப்பிட்டு மைக் எங்கே அப்படின்னு கேட்டிருப்பார். அதாவது மைக்கை மாட்டுங்க அப்படின்னு. கரெக்டாக அதுக்கு நான் சொல்லியிருப்பேன், பேசாமல் இருக்கும்போதே வந்துட்டு மைக்கை மாட்டுங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அதை வந்துட்டு அது வந்து தப்பு இல்லையே, அதுதானே ரூல்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்கள் வந்துட்டு மைக்கு போடாமல் தான் வந்திருப்பாங்க. அதை வந்துட்டு அப்படியே வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் காமிச்சு மறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமும் கனி அவர்கள் வந்துட்டு கிச்சன் ரூமில் வந்துட்டு மைக்கு போடாமல் தான் இருந்திருப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்க மைக்கு போடுங்கன்னு சொல்லும்போது என் மைக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் வந்துட்டு கனி அப்படின்னு சொல்லும்போது போய் எடுத்து வந்திருப்பாங்க. இப்போ இங்கே இவ்வளோ நேரம் அவங்க பேசிட்டே இருக்கும்போது கண்டுக்காத பிக் பாஸ் அங்கே வந்து பேசாமல் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஓடினவங்களை கூப்பிட்டு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கேள்வி கேட்கணும்னு தோணுமா தோணதா? இதைத்தான் நான் சொன்னேன். உடனே வந்துட்டு ஹெவியாக அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க போல இருக்குது அப்படின்றாங்க. என்னத்தை சொல்ல. சரி, அது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சண்டை, அதாவது நேற்றுலேருந்தே வந்து ஒரு ஆயுதல் போயிட்டே தான் இருக்குது. 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு தான் இருக்குது. முக்கிய காரணம் கமருதீனுக்கு வந்துட்டு பிடிக்கல. அதான் பிடிக்கல இப்படி சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த தலை டாஸ்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த தலை டாஸ்கில் வந்து கலந்துருக்காங்க, வினோத்தும் கலந்துருக்காங்க, ஓகே. பட் ஆனால் அவங்க வந்துட்டு அந்த பேஸ்கெட்லேருந்து ஒரு பால் வெளியே வருது, அதை வந்துட்டு அவங்க வந்து கமருதீனுக்கு சுட்டி காட்டும் போது தான் இவங்களுக்கு கோவம் வருது. மற்றவங்க யாராவது சுட்டி காட்டினா கூட எனக்கு பிரச்சனை, நீ பண்ணுற பற்றியா, அப்போ நீ எனக்காக எங்கேயுமே நிற்க மாட்டியான்றது தான் அவங்களோட கேள்வி. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்காக தான் நான் நிறைய நேரங்களில் வந்துட்டு லிவிங் ஏரியாவில் கூட நான் நின்று இருக்கேன், ஆனால் நீ எனக்காக நீ எந்த இடத்துல நின்னதில்லை இப்படி சொல்லி பெரிய பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறமா சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு விஜய் பார்வதி எங்கெல்லாம் வந்து நம்ம பேருக்கு இன்றைக்கி வந்து எங்கெல்லாம் வந்து இது பண்ணலாம், க்ளீன் பண்ணலாம் அப்படின்போது சாண்ட்ரா வந்து கொஞ்சம் கிளவராக என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு உடம்பு முடியல. ஆக்சுவலாக நேற்றே சொல்லியிருப்பாங்களே, பீரியட்ஸ் சொல்லியிருந்தாங்க, அதனால் என்னால் எனக்கு எதுவுமே முடியாதுடி, நான் ஸ்மால் பிக் பாஸ் அந்த இதையும் சூப்பர் டிலக்ஸை பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சனில் இன்னர் ஏரியா பண்ணிடுறேன், நீ அவுட்டர் ஏரியா பார்த்துக்கோ, பிக் பாஸ் ஹவுஸ் ஃபுல்லாக நீயே பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் எதுவும் சொல்ல, ஏன்னா உடம்பு முடியலன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும். சரி பேசிக்கும்போது கமருதீன் வந்துட்டு 20 நிமிஷம் நான் சொல்கிறத கேளுன்னு அவரே வராரு, வந்து பேசுகிறார். அது வந்துட்டு அந்த மாதிரி தான் தெரிஞ்சு, அதனால தான் நான் சொன்னேன், அப்படி இருந்தாலும் உனக்கு 30 கவுண்ட் தானே வரும் அந்த ஒரு பாலால் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு யார் சொல்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணா, எனக்கு நீ ஏன் சொன்னேன், இதை மற்றவங்க சொல்லியிருந்தால் கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. நான் நம்புகிறேன் ஒன்றா, நீ என்ன சொல்கிறேன், இதே நான் வந்து இது வரைக்கும் நீ விளையாடும் போது ஒரு வார்த்தையாவது சொல்லியிருப்பேனா, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க அப்படியே பிரச்சனையாவது அவங்க கண்டுக்காமல் போகிறாங்க. போடி ரொம்ப ஓவராக பண்ணாமல் போயிருப்பாங்க. திரும்பவும் அந்த பக்கம் பிக் பாஸ் ஹவுஸில் கூட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வந்து இப்போ என்ன உனக்கு என்கிட்ட பேச மாட்டியா, சரி இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் விடுனும் போது, இல்லைடா நீ எனக்காக எதுவுமே நிற்க மாட்டேன், ஏன் உனக்கு நிற்கலை, நான் நின்றுட்டு தான் இருக்கேன், நீ கூட இது வரைக்கும் நின்னதே கிடையாது அப்படின்போது, சரி எப்போ நான் நின்னதில்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவங்க சூப்பரான கொஸ்டின் சொல்கிறாங்க. என்னென்னா, அப்படியா, சரி அரோரா வந்து தலையில் ஒரு துணி கட்டிட்டு அன்றைக்கி எங்களை சண்டைக்கு வந்தால, அப்போ நீ தானே கூட சேர்ந்து வந்துட்டு சண்டைக்கு வந்த, நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்றாங்க. கரெக்ட் தானே, நல்லா பேசிட்டு இருக்கும்போது நடந்த விஷயங்கள் அதுதான் பயங்கரமாக வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து போச்சு. பார்வதியை வந்து அரோரா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. அந்த டைம் கமருதீனும் கூட சேர்ந்து பண்ணியிருப்பார். ஆனால் அந்த சண்டைக்கு சம்மந்தமே இல்லை. அந்த பொண்ணு திவ்யா கொளுத்தி போட்ட வேலை, கோழிமுட்டி வேலை, கொளுத்தி போட்டது கோழிமுட்டி வேலை பண்ணாங்க, அது சம்மந்தமே இல்லாமல். அதை கேட்டோன்னே அவருக்கு பதில் இல்லை. சரி இப்படின்னா அதுதான், நான் அவங்களும் என் ஃப்ரெண்டு இல்லை, நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், அப்போது பார்வதியை விட்டு கொடுத்துருவீங்க, இப்போ யார் உங்கள் கூட இருக்கா, பார்வதியா அரோராவா? அதுக்கப்புறம் இவங்க கேட்குறாங்க, சரி அதை விடு, கோட் டாஸ்கில் நீ வந்து என்ன பண்ண, இல்லை எனக்கு உண்மையிலேயே பாயிண்ட் பேச தெரியாதான், எப்படி கமருதீனுக்கு பாயிண்ட் பேச தெரியாதான். இப்போ அவங்க சொல்ல, யார் உனக்கு பாயிண்ட்டாக பேச தெரியாதா, டே நீ பேசினா அவள் அஃபண்ட் ஆயிடுவான்னு சொல்லி தானே நீ பண்ணலன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே அரோரா வந்து ஹக் பண்ணியிருப்பாங்க, டே நல்ல வேலை நீ மட்டும் ஒழுங்காக வாதாடி இருந்தால் நாங்கள் தோற்றுருப்போம் பார்த்தியா, நான் 2 பேரும் சமமாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். எனக்கு சபரி கூட நின்று கேட்டிருப்பார். இங்கே வந்துட்டு எனக்கு பாயிண்ட் பேச தெரில, நான் என்ன பண்ண முடியும், நீ சொன்ன பாயிண்ட் எதுவுமே எனக்கு மண்டையில் ஏறலன்றார். இதெல்லாம் போய் தானே, நம்மளாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி போய் சொல்லலாமா, நான் உனக்காக எவ்வளோ இடத்துல நின்று இருக்கேன்டா, நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா இப்போ என்ன உனக்கு அப்படின்னு டக்குன்னு எகிறாரு. சரி நான் இதுக்கு தான் சொன்னேன், உனக்கு எனக்கு செட் ஆகாது, இவராக தான் வராரு கடைசியில், இதுக்கு தான் நான் சொன்னேன் உனக்கு எனக்கு செட் ஆகாது, நான் கேமில் அப்படி தான் சொல்லுவேன், சரி விடுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. டே ஈரா நான் என்ன சொல்கிறேன்னு அப்புறம் திரும்ப அவங்க சொல்கிறாங்க,
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்படியே போகுது. அப்புறம் போயிட்டே இருக்கும்போது ஒரு 7:30 ஒரு சவுண்டு கேட்குது. யார் நம்ம எஃப்ஜே இவங்க பேசிட்டே இருக்காங்களாம், அது கலாய்க்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணார். அப்புறம் அவர் போயிட்டார், இவங்களும் வந்துட்டாங்க. இது கண்டிப்பாக புகஞ்சிட்டே தான் இருக்கும் இதுக்கப்புறம். ஏன்னா அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதாவது இது வரைக்கும் விஜய் பார்வதிக்கு தோணாமல் இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு விஜய் பார்வதிக்கே சொல்லுவாங்க. இதில் கொடுமை என்னென்னா, சாண்ட்ரா என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் நீ தான் வந்துட்டு பண்ண, ஆனால் சாண்ட்ரா வந்து சொன்னாங்க நீ தான் வந்து எனக்கு எப்பயுமே நிற்க மாட்டேற, நீ ஏன்டி அவங்ககிட்டயே இது பண்ணுறேன்னு சொல்லும்போது, அப்போ நீ சாண்ட்ரா கூட வாழ போறியா என் கூட வாழ போறியா அப்படின்னாரு. அப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னென்னா இந்த வீடியோ ஃபுல்லாக எனக்கு சொல்லிச்சு நீங்கள் ஏன் வந்துட்டு பார்வதி கூட சேர்றீங்கன்னு. வீடு ஃபுல்லாக சொல்லிச்சா? ஆமாம் சொல்லிச்சு, ஆனால் நான் உங்ககிட்ட பேசுகிறேன், எனக்கு பிடிச்சதானே பண்ணுறேன், அதேமாதிரி நீயும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்புறமா அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. இது வந்து கண்டிப்பாக பிச்சுக்கும். இன்றைக்கே வந்து ஒரு பெரிய சண்டை திரும்பவும் வந்து பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயங்கள் தான். அவங்கவுங்க கேமை பார்த்து அவங்கவுங்க போகிறது நல்லது தான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.